தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது 7ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போது அப்படியே 8ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ஐயா, 8ஆம் இடத்திற்கு மாறினா 8னா கெட்ட நம்பராச்சே, அது உங்களுக்கு இல்லைங்க. நீங்கள் எதையோ ஒன்றை செய்ய போக அது எதுவாகவோ ஒன்றாக மாறி முடிவில் நல்லதனமாக நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. தன லாபங்கள் இப்போது இருக்கு. 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார், 4ஆம் இடத்தை பார்க்க போகிறார், 12ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 12ஆம் இடம் கொஞ்சம் அலைச்சல்களை கொடுக்கக்கூடிய இடம் தான். கொஞ்சம் அலைஞ்சாலும் காசு வரும். ஏற்கனவே எந்த இடத்துல இழந்தீங்களோ அதே இடத்துல பண வரவு. சிலருக்கு பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் கோடிக்கணக்கான ரூபாய்கள் வரப்போகுது. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த வருடத்துடைய குரு பயிற்சி வருகிறது. பொதுவாகவே இந்த வருடாந்திர பயிற்சிகள்னு சொல்லப்படக்கூடிய சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சிக்கு மக்கள்கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும். சனி பயிற்சின்றது 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை, ராகுகேது பயிற்சின்றது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை. அதாவது சனி பயிற்சியை மாதிரி கொஞ்சம் கம்மி, 18 மாதத்துக்கு ஒரு தடவை ராகுகேது பயிற்சி. இந்த குரு பயிற்சி 12 மாதங்கள் அல்லது 13 மாதங்கள், அதாவது ஒரு வருடத்திற்கும் கொஞ்சம் ஒரு 4 நாட்கள் 10 நாட்கள் மேலாக இருக்கக்கூடிய அமைப்பு. உண்மையிலே இந்த 3 கிரக பயிற்சிக்கு தான் நம்ம பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா இவைகள் தான் வருடாந்திர கிரகங்கள். ஒரு வருடம் ஒரே இடத்துல நின்று நல்லதையோ அல்லதையோ செய்யக்கூடிய ஒரு கிரகங்கள். சனி பயிற்சினாலே ஒரு பயம் வந்துடுங்க. ஐயோ, சனி இந்த இடத்துல ஏடாகுடமான ஒரு இடத்துல வந்துட்டார்னா, 7.5 சனி பிடிச்சிருச்சுன்னா, அஷ்டம சனி பிடிச்சிருச்சுன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கெட்டதுகள் எனக்கு நடக்குமே அப்படிங்கிற ஒரு வேதனை கலந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக சனி பயிற்சியில் இருக்கும். ஆனால் குருப்பெயர்ச்சி அப்படி இருக்காதுங்க. குருப்பெயர்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல இடத்துல இந்த மனுஷன் வந்துட மாட்டாரா? ஏன்னா சனி 3 இடங்களில் மட்டும்தான் 30 வருடம் கொண்ட இந்த சுற்றில் சனி 3 இடங்களில் மட்டும் கிட்டத்தட்ட 30 வருஷத்தில் 7.5 வருஷம் மட்டும்தான் அவர் நல்லது செய்வார். மிச்சம் 22 வருஷம் தொல்லையில் பண்ணுவார். ஆனால் குரு அப்படி இல்லைங்க. கிட்டத்தட்ட 5 இடத்திற்கு மேலே எவர் ராசிகளுக்கு 2, 5, 7, 9, 11 என்கின்ற 5 இடங்களில் வரும்போது அவர் மிகப்பெரிய நல்லதுகளை செய்வார். உங்கள் ராசிக்கு குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு வர்றார், 5ஆம் இடத்திற்கு வர்றார், 7ஆம் இடத்திற்கு வர்றார், 9ஆம் இடத்திற்கு வருகிறார், 11ஆம் இடத்திற்கு வருகிறார்னா ஒரு வருடத்திற்கு மேலாக நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. அதனால குருப்பெயர்ச்சியை பற்றி நம்ம கொஞ்சம் ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம். இந்த இடத்துல இந்த நேரத்துலையாவது கொஞ்சம் வந்துட மாட்டாரா? போன வருஷம் நல்லா இல்லை, இந்த வருஷம் டக்குன்னு நல்ல இடத்துக்கு வருவார். குருப்பெயர்ச்சியில் நல்ல இடத்துக்கு அவர் வந்திருந்தால் என்ன, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு குருபலம் இருந்து கல்யாணம் ஆகும். பணம் இல்லாதவர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய அமைப்பு, புத்திரபாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு புத்திரபாக்கியம் இருக்கக்கூடிய அமைப்பு, வாழ்க்கையில் சோதனை வேதனையாகவே பார்த்திருக்கிறேன் என்கின்ற அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல மனதில் இருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய வேதனை சோதனைகள் எல்லாவற்றையும் அப்படியே டக்குன்னு மாற்றக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சிக்கு உண்டுங்க. அதனால தான் அந்த குரு பயிற்சி நமக்கு நல்லதை செஞ்சிடாதான்ற நிறைய பேருடைய ஏக்க அமைப்புகளில் கண்டிப்பாக இருக்கிறது. சரி, இந்த வருஷம் எப்போ குரு பயிற்சி நடக்குது? 2026ஆம் ஆண்டு ஜூனில் 2ஆம் தேதி, வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த வருடத்துக்கு குரு பயிற்சி நடக்குது. மகரம், மீனம், விருச்சிகம் ஆகிய ராசிகளுக்கு மிகப்பெரிய நல்ல மாண்புகளை தன்னுடைய பார்வையின் மூலமாக செய்ய போகிறார். இப்போது மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கும் என்பதை இப்போது பார்த்து விடலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது 7ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போது அப்படியே 8ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ஐயா, 8ஆம் இடத்திற்கு மாறினா 8னா கெட்ட நம்பராச்சே, அது உங்களுக்கு இல்லைங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் இப்போது உச்சத்தை அடைய போகிறார். 8ஆம் இடத்துல தான் அவர் உச்சத்தை அடைவார். பொதுவாக கேந்திராதிபத்தியம் பெற்ற தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்தில் அவர் உச்சத்தை அடைவது மிகப்பெரிய மேன்மைகளை கொடுக்கும். இன்னொன்று, 8ஆம் இடத்துல ராசிநாதன் சுபராகி உச்சத்தை அடைந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. குருட்டு பூனை விட்டத்தில் பாஞ்சதுன்னு ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க. அந்த பூனையே ஒரு பார்வை திறன் இல்லாத ஒரு பூனையாக இருக்கும். டக்குன்னு சரியாக போய் விட்டத்தில் போய் பாஞ்சதான். பார்வை இல்லாத ஒருத்தர் ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? ஒரு ஃப்ளூக்கில் அப்படின்னு போகும்போது அந்த பார்வை திறன் இல்லாத அந்த பூனை கரெக்டாக போய் விட்டத்தில் அதில் போய் பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பழமொழி. அது மாதிரி நீங்கள் எதையோ ஒன்றை செய்ய போக அது எதுவாகவோ ஒன்றாக மாறி முடிவில் நல்லதனமாக நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. 8, 12ஆம் இடங்கள் இப்போது சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால் வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற இடங்களில் மறுக்கப்பட்டவர்கள் எல்லாருக்குமே, இங்கே போக முடியல, அங்கே போக முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு மறுக்கப்பட்டவர்கள் எல்லாருக்குமே அந்த அமைப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதாவது பாஸ்போர்ட் கிடைக்கக்கூடியது, விசா கிடைக்கக்கூடியது, சிட்டிசன்ஷிப். நான் ஏற்கனவே வெளிநாட்டில் தான் இருக்கிறேன், சிட்டிசன்ஷிப் கிடைக்கல, வேலை சரியாக இல்லை என்கின்ற மாதிரியாக பிறந்த இடத்தை விட்டு வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கின்ற இடங்களில் வீடு வேண்டது, நல்ல தொழில் அமைகிறது, நிம்மதியான சில சூழல்கள்,
வாகன மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு, சிட்டிசன்ஷிப் கிரீன் கார்டு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் வெளி இடங்களில் அப்படியே எதிர்பார்க்கலாம். நல்ல அமைப்புகள், தன லாபங்கள் இப்போது இருக்குது. 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார், 4ஆம் இடத்தை பார்க்க போகிறார், 12ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 12ஆம் இடம் கொஞ்சம் அலைச்சல்களை கொடுக்கக்கூடிய இடம் தான். கொஞ்சம் அலைஞ்சாலும் காசு வரும். கஷ்டப்படுங்க, என்ன இப்போ காசு வருதில்ல, கஷ்டப்பட்டாலும் காசு கண்டிப்பாக வரும். ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டு. அதாவது ஏற்கனவே எந்த இடத்துல இழந்தீங்களோ அதே இடத்துல பணவரவு. சிலருக்கு பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் கோடிக்கணக்கான ரூபாய்கள் வரப்போகுது. எல்லாருக்கும் வரும்னு நான் சொல்ல மாட்டேன். உங்கள் ஜாதகத்தில் ஒரு குவாலிட்டி இருக்குது, உங்கள் ஜாதகத்தில் ஒரு உயரம் இருக்கிறது. நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய ஜாதகங்கள் இருக்கு இல்லையா? 100 ரூபா சம்பாதிக்கிறவர் 1000 ரூபாயும், 1000 சம்பாதிக்கிறவர் 10,000, 10,000க்கு லட்சம், லட்சத்திற்கு 10 லட்சம், 10 லட்சத்திற்கு கோடி என இப்போது இருக்கின்ற வருமானத்தை விட 10 மடங்கு அதிகமாக வருமானம் வரக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உருவாக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கின்றது. சிலருக்கு அமானுஷ்யமான ஒரு அமைப்புகளில் ஆர்வங்கள் ஏற்படும். அதன் மூலமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, எதிர்பாராத சந்திப்புகளின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, என்றைக்கோ தொடர்புகள் விட்டு போன நண்பர்களின் மூலமாக மீண்டும் ஒரு வகையில் வாழ்க்கை நன்றாக போகக்கூடிய அமைப்புகள், சிலருக்கு காதலன் காதலி உறவுகள் சரியில்லாமல் இருந்த அமைப்புகள்லாம் நல்ல விதமாக அமையக்கூடிய அமைப்பு, குடும்பம் அமையக்கூடிய அமைப்புன்னு சுலபமாக வெற்றிகளோடு ஆரம்பிக்கிறது இந்த 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வருடம் குரு பயிற்சி நடக்கிறது. இந்த வருடத்தில் ஏதோ பெரிய விசேஷம் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்களே, ஆமாங்க. 12 அல்லது 13 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு பகவான் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடைய போகிறாருங்க. அது இந்த வருஷங்க. ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான். இது ஒரு வகையில் ஒரு மாதிரியான பெக்கூலியர் தானே இல்லையா? 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே கடக வீட்டில் உச்சத்தை அடையக்கூடிய இந்த குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது உச்சத்திலே வருகிறார். அப்போ அந்த உச்சம் அப்படிங்கிற போது உலகம் முழுக்க நன்மைகளை செய்யக்கூடிய இந்த குரு பகவான் கூடுதலாக நன்மை செய்வார்னு எடுத்துக்கலாம். எல்லாருக்குமே குரு வலுத்திருந்தார்னாலே உலகத்தில் அமைதி வரும், ஆனந்தம் வரும், எல்லாருடைய பாக்கெட்லேயும் ஓரளவுக்கு நன்மைகள் இருக்கும், அவரவருடைய பிணி தீரும், பணி சிறக்கும், இப்படின்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். எல்லாருக்குமே நல்லது செய்யக்கூடிய கிரகம் இல்லையா? இந்த குரு பயிற்சியின் மூலமாக குரு பகவான் 3 ராசிகளை பார்க்க போகிறார். விருச்சிகம், மகரம், மீனம். விருச்சிக ராசிக்காரர்கள் கடந்த 5-6 வருஷத்துக்கு மேலாக குருவின் பார்வைக்குள்ளே வரல. அவங்க இப்போது குருவின் பார்வைக்குள்ளே வருவீங்க. இந்த குருவின் பார்வைக்குள்ளே வர்றது உங்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய பயங்கர கஷ்ட நஷ்டங்களை விளக்கக்கூடிய அமைப்பு. மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்லதுகள் நடக்க போகுது. ஒரு 7-8 வருஷங்களுக்கு பிறகு என்னன்னா, ராசியும் ராசிநாதனும் உச்சகுருவின் பார்வையில் இருக்க போகின்றது. ஒரே ராசி உங்கள் ராசி தான். 12 ராசிலே நீங்கள் ஒரு சிறப்பு வாய்ந்த ராசி இந்த குரு பயிற்சியில். உங்கள் ராசிநாதனையும் அவர் பார்க்கிறார், ராசியையும் பார்க்கிறார். ஆக கூடுதல் சிறப்பு. மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல அமைப்பு தான். உங்களை எல்லாத்துக்கும் இப்போ ஜென்மச்சனி போட்டு வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக 20-30 வயதுகளில் இருக்கக்கூடிய அத்தனை மீனராசிக்காரர்களும் உண்மையிலே நல்லா இல்லை. இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே வேலை இல்லை, தொழில் இல்லை, மன அழுத்தம், பணி அழுத்தம், காதல் தோல்வி, இந்த மாதிரியான அமைப்புகளில் உங்களை சற்று பாதுகாக்கக்கூடிய அளவில் இந்த குரு பயிற்சி அமையும் என்பதால் மகரம், மீனம், விருச்சிகம் ஆகிய ராசிகளுக்கு மிகப்பெரிய நல்ல மாண்புகளை தன்னுடைய பார்வையின் மூலமாக செய்ய போகிறார். இதில் இன்னும் ஒன்று என்ன தெரியுங்களா? அதிசாரம் என்கின்ற முறையில் போன வருஷம் மாதிரியே 3 மாதம் ஒரு ராசியில் இருப்பார், அதுக்கடுத்து ஒரு 3 மாதம் ஒரு ராசியில் இருப்பார், திரும்ப 3 மாதம் அந்த இடத்துக்கே வருவார். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கடக வீட்டில் உச்சகுருவாக அமையக்கூடிய இவர் 3 மாதங்கள் கழித்து கிட்டத்தட்ட செப்டம்பர் மாத வாக்கில் அப்படியே அதிசார முறையில் சிம்ம வீட்டிற்கு அடுத்த வீட்டுக்கு போயிடுவார். அங்கே ஒரு 3 மாதம் இருப்பார், திரும்பி மட்டும் அங்கே மறுபடியும் கடகத்திற்கே வருவார். ஆகவே இந்த அதிசார குறுப்பெயர்ச்சியாக இருந்தாலும் அதிபலம் என்கின்ற அமைப்பில் முதலில் உச்சம், அதன் பிறகு நட்பு என்கின்ற நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் பெரும்பாலும் நன்மையை செய்வார். 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி. எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா? சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்கிறீங்கல்ல. ஆனால் இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம்? இந்து கடவுள்னு சொல்லுவோம். ஆனால் ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்கிறோம். இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு. நான் என்னையா தப்பு பண்ணேன்? எனக்கு தெரியல உன்னை பற்றி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுப்பியா நீ? ஓன்னு அழறேன். உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கோம். யாரை சொல்லுவா? பெருமாளை சொல்லுவார். ஆனால் முருகப்பெருமான் 2வது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் 2வது முகம் வாமதேவ முகம்னு பேரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? முருகன்னா சொல்லுவீங்க, ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்துவ?
எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க. நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாய் அல்ல, முருகனை நினைத்தால். முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்கே வருவாய் மட்டுமே இருக்கும். வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்?